அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளோட டே ஒன் வீடியோவில் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லியிருப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அடிக்கடி உங்களுக்கு என் மேலே சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேருக்கு இப்போ அது ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஏன்னா திரும்பி போயிட்டு அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வார்த்தையை சொல்லியிருப்பேன். நாம் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அப்பப்போ உங்களுக்கு என் மேலே சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது என்ன சந்தேகம்னா, நாம் ஒரு சரியான பாதையில் தான் போய்கிட்டு இருக்கோமா, இந்த சார் நம்மளை ஒரு சரியான பாதையில் தான் அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்களா அப்படின்ட்டு என் மேலே உங்களுக்கு அப்பப்போ சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த மாதிரி ஒரு சந்தேகம் சில பேருக்கு என் மேலே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கடந்த 2-3 நாளாக ஒரே மாதிரியான கமெண்ட், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லேயும் ஒரே மாதிரியான மெசேஜ் வந்திருந்தது. அது என்னன்னா, நிறைய பேருடைய சந்தேகம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் டெய்லி ஒரு வீடியோ தான் போகிறோம், சரிங்களா? இந்த ஸ்பீடில் போனால் நம்மளால் சிலபஸை கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி சில பேர் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 வீடியோவாவது போடுங்க, அப்போ தான் சிலபஸை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் அதே மாதிரி சில பேர் வீடியோ போடுறது ஓகே, பட் அது போக எக்ஸ்ட்ரா எங்களுக்கு ஏதாவது ஒர்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த 3வது சொன்னது ஓகே, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ முதல் விஷயம், இப்போதைக்கு நாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கோம், சரிங்களா? இப்போதைக்கு நம்மளோட வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஸ்லோவாக போக போகிறது கிடையாது. நம்மளோட வண்டி இதே ஸ்பீடில் இதே ஸ்லோவோட கடைசி வரைக்கும் போகாது. ஆனால் இப்போ நாம் ஏன் ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. அதில் முதல் காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 8 சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. மேலோட்டமாக பார்த்தோன்னா ஒரு 8 சப்ஜெக்ட் இருக்கும், ரைட்டுங்களா? இந்த 8 சப்ஜெக்ட்டுக்கும் என்னுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுமானா, கண்டிப்பாக தேவைப்படாது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த 8 சப்ஜெக்டையும் நான் இப்போ உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல பொறுமையாக, அதே மாதிரி பொறுமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவைப்படாது, சரிங்களா? இதில் இருக்கிற ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும்தான் நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக போனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இதில் சில சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அதில் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம தமிழ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன். தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவும் பொறுமையாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி அதில் இருக்கிற மற்ற விஷயங்களை நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ண வேண்டியதுதான், சரிங்களா? அதில் சொல்லிக் கொடுக்கலாம் பெருசாக எதுவும் இருக்காது. இலக்கணம் மட்டும்தான் உங்களுக்கு நான் டீச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரியே இந்தியன் பாலிட்டியை புதுசாக படிக்கிறவங்க ஒருத்தவங்க போயிட்டு ஸ்கூல் புக்கை படித்தாங்கன்னா சத்தியமாக ஒன்றுமே புரியாது. முழுக்க முழுக்க மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்தியன் பாலிட்டி நான் சொல்லி கொடுத்தேன்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். அதுவும் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கதை மாதிரி சொன்னால் அவங்களுக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகும், சரிங்களா? அவ்வளோ சீக்கிரம் அவங்க படிக்கிறது மறக்காது. ஸோ அதனால தான் இப்போ இந்தியன் பாலிட்டி கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு, திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, இதுவும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து தான் ஆகணும். அதுவும் பொறுமையாக சொல்லிக் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா கொஷின் இப்போ அப்படி தான் கேட்குறாங்க. இப்போ நார்மலாக மேலோட்டமாலாம் கொஷின் கேட்குறதே கிடையாது. ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் பேசிக் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சால் தான் இனிமேல் 20 கொஷினுக்கு மேலே கூட கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா? முன்னாடி அசால்ட்டாக 25 எடுக்கலாம், ஆனால் இப்போ அப்படி முடியாது. இதில் பேசிக் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் இனிவரும் காலங்களில் 25 எடுக்க முடியும். ஸோ அதனால தான் பேசிக்கை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இது போக இந்த 7வது யூனிட், அதுக்கப்புறம் இந்த 4வது யூனிட், 3வது யூனிட், இதுக்கெல்லாம் என்னுடைய ஹெல்ப்பே உங்களுக்கு தேவை கிடையாது. இப்போ இதெல்லாம் நான் கிளாஸ் எடுக்க மாட்டேனான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல வரல. இந்த சப்ஜெக்டும் நான் எடுப்பேன், ஆனால் ஸ்பீடாக போவேன், சரிங்களா? இப்போ நான் ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கேன்ல,
இந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அதில் சொல்லிக் கொடுக்க பெருசாக ஒன்றுமே இருக்காது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரி தான், சரிங்களா? அப்போ அந்த காலத்தில் என்ன நடந்தது அப்படின்னு படிக்க போகிறோம், அவ்வளோதான். அதில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு பெருசாக ஒன்றுமே இருக்காது. ஆனால் பாலிட்டி அந்த மாதிரி பண்ண முடியாது, சரிங்களா? பாலிட்டி வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அப்போ அதெல்லாம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் படிக்கிறவங்களுக்கு மறக்காது. புதுசாக படிக்கிறவங்களுக்கு அப்போ தான் புரியும். இல்லைனா அவங்க மனப்பாடம் பண்ணுற அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. ஸோ அதனால தான் இப்போதைக்கு வந்து நாம் கொஞ்சம் பொறுமையாக கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ இதான் முதல் காரணம். எனக்கும் தெரியும், நல்லாவே எனக்கு தெரியும், நாம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியும். பட் இதே மாதிரி நம்ம ஸ்லோவாகவே கடைசி வரைக்கும் போக போகிறதில்ல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த வீடியோவில், அந்த டே 1 வீடியோவிலேயே நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பேன். என்னால் உங்களை பாஸ் பண்ண வைக்க முடியும், ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது உங்களுக்கு வந்து நான் சில டாஸ்க் கொடுப்பேன். இன்னும் அதை நான் ஸ்டார்ட் பண்ணலை. உங்களுக்கு வந்து சில வேலைகளை நான் கொடுப்பேன், இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி நான் இன்னும் எதுவும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணல, சரிங்களா? அதாவது சில சப்ஜெக்ட்டுங்கிற மாதிரிங்க, சில யூனிட்டை உங்ககிட்ட சொல்லிவிட்டு அந்த யூனிட்டை படிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அது ஈஸியாக இருக்கும். அது வந்து சொல்லிக் கொடுக்க ஒன்றும் இருக்காது. அதை நான் கிளாஸ் எடுப்பேன், சரிங்களா? அதை கிளாஸ் எடுப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களை ஒரு டைம் படிக்க சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி படிச்சுட்டு நீங்கள் கிளாஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் சில வேலைகளை அப்பப்போ சொல்லுவேன். கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொடுக்குறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் சொல்லுவேன். பட் இது எதையுமே இப்போ நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியே ஒரு 1 வீக் கூட இன்னும் ஆகலை. ஒரு 5, 6 நாள் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 2 டாபிக் தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். டைஸ் முடிச்சிருக்கோம். அப்புறம் பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் முடிச்சிருக்கோம். இந்த 2 தான் முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால அதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்களை உங்ககிட்ட திணிக்க வேணாம், ஒரே அடியாக உங்ககிட்ட கொண்டு வந்து டம்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு தான் நான் கொஞ்சம் பொறுமையாக போய்கிட்டு இருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், இதே மாதிரி நாம் கடைசி வரைக்கும் பொறுமையாக போக போகிறதே கிடையாது. அதே மாதிரி எல்லா சப்ஜெக்டையும் இந்த அளவுக்கு டீப்பாக ஸ்லோவாக வந்து நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சயின்ஸ்லாம் வந்து நம்ம அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். இப்போ உங்களுக்கு பாலிட்டி சொல்லிக் கொடுக்குறேன் இல்லையா பொறுமையாக, அந்த மாதிரி சயின்ஸ்லாம் நான் கண்டிப்பாக சொல்லித்தர மாட்டேன். ஜாக்ரஃபியும் அந்தளவுக்கு பொறுமையாலாம் சொல்லித்தர மாட்டேன். ஏன்னா சயின்ஸ்லேருந்து அவங்க கேட்க போகிறதே 5 மார்க்கு தான். இந்த 5 மார்க்குக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் நாம் வந்து இதில் அந்தளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரியே இவங்க ஜாக்ரஃபியிலிருந்தும் 5 மார்க் தான் கேட்க போகிறாங்க. இதுக்கு நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவே இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 15 கொஷின் கேட்க போகிறாங்க. ஸோ இது வந்து 5 கொஷின், சரிங்களா? 5 மார்க்குன்ட்டேன், 5 கொஷின். இப்போ பாலிட்டியிலிருந்து 15 கொஷின் கேட்பாங்க. பாலிட்டியில் நம்ம பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா இந்த 15 கொஷினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், சரிங்களா? பேசிக்கில் நீங்கள் தெளிவாக இருந்தால் கண்டிப்பாக 15 கொஷினுக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். அதே மாதிரி தான் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியும். பேசிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதிலிருந்து கேட்க போகிற 25 கொஷினுக்கும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். அதாவது வெறும் ஷார்ட்கட்டை மட்டும் நம்பாமல் எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் அந்த டாப்பிக்கோட பேசிக் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கான்செப்ட் படி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 25க்கு 25 எடுத்துடலாம். இப்போ இந்த 2 மட்டும் பாருங்கள், இதையும் நீங்கள் முடிச்சிட்டாலே உங்கள் கையில் வந்து 40 கொஷின் இருக்கும். இதில் கண்டிப்பாக 15 கொஷின் எடுக்கலாம், வேறு எதுலேயுமே எடுக்க முடியாது. அதுதான் அதில் முக்கியம், சரிங்களா? இப்போ இந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், இதில் இது சம்மந்தமாக நம்ம நிறைய படிக்கணும். தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற இந்த டாபிக் சம்மந்தமாக நம்ம எக்கச்சக்கமான விஷயங்களை படிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்கீம்ஸ் படிக்கணும், நிறைய இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி படிக்கணும், நிறைய பாலிசி நோட் படிக்கணும், இந்த மாதிரி நிறைய படிக்கணும், சரிங்களா? அவ்வளவும் படித்தாலுமே இதுலேருந்து வர எல்லா கொஷினுக்கும் நம்மளால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுமானா சந்தேகம் தான். ஏன்னா அதை தாண்டி கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் நம்மளால் ஃபுல் மார்க் எடுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ இதிலேருந்து வந்து 20 கொஷின் நினைக்கிறேன், சரிங்களா? ஆமாம் 20ன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கங்க, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, போட்டு பார்த்துருவோமா? ஸோ 20, இது 20ன்னு நினைக்கிறேன். 20, 40, 65, 65, 80, ஆமாம் ரைட் 20 தான், சரிங்களா? இப்போ இதுலேருந்து 20 கொஷின் கேட்குறான்னா நம்ம அதிகபட்சமாக ஒரு 18 இல்லைனா 19 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின் வந்து கண்டிப்பாக நம்ம ஏதாவது தப்பு பண்ணிடுவோம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, தமிழ்நாட்டின் வரலாறு அப்படிங்கிறதுல
உங்களுக்கு சங்க காலத்துலேருந்தே அவங்க கொடுத்துட்டாங்க. சிலபஸில் பார்த்தீங்கன்னா சங்க காலத்துலேருந்தே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதுக்குமே நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளவும் படித்தாலுமே 20க்கு 20 எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதுவும் அதே நிலமை தான். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக இங்கே போடுறோம் 20. இதுவும் அதே நிலமை தான். இந்த தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். ரைட்டுங்களா? ஸோ அப்போது இதையும் மட்டும் நாம் நம்பணும்னா கண்டிப்பாக 40க்கு 40 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு. 40க்கு 40 எடுத்துட்டோன்னா நம்ம வந்து வெற்றியை கொஞ்சம் நெருங்கினா மாதிரி. ரைட்டுங்களா? ஸோ அதனால் இந்த 40க்கு 40ங்கிறத சாத்தியமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போதைக்கு வந்து நான் கொஞ்சம் கிளாஸ்லாம் ஸ்லோவாக கொண்டு போய்கிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சில விஷயங்களை உங்ககிட்ட விட்டுருவேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சில வேலைகளை கொடுப்பேன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ முழுக்க முழுக்க நான் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு நினைக்காம உங்களுக்குன்னு சில விஷயங்களை நான் சொல்லுவேன். நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி சொல்கிற விஷயங்களை நீங்கள் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து இன்னும் ஆனுவல் பிளானர் வரல. சரிங்களா? இப்போதைக்கு வந்து எக்ஸாம் எப்போன்னு நமக்கு கரெக்டாக தெரியாது. அதாவது குரூப் 4 தேர்வு அடுத்த வருஷம் எப்போ வரப்போகுதுன்னு இப்போதைக்கு நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஆனுவல் பிளானர் வந்தால் தான் தெரியுது. என்னுடைய கணிப்புப்படி, என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி கண்டிப்பாக எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் தான் இருக்கும். அதாவது நோட்டிஃபிகேஷனே ஜூனுக்கு அப்புறம் வரத்துக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா முன்னாடி எலெக்ஷன் இருக்குது. இப்போ இவங்க வந்து டிசம்பரில் ஆனுவல் பிளானர் விடுறாங்கன்னு வச்சுங்களேன். டிசம்பரில் ஆனுவல் பிளானர் விட்டால் ஜனவரி பிப்ரவரியில் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விடுற மாதிரி இருக்கும். ஒருவேளை எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்தணும்னா ஜனவரி இல்லைனா பிப்ரவரியில் விடணும். பிப்ரவரியில் விட்டால் கூட வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ஏப்ரல், மே இதில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தான் உங்களுக்கு எலெக்ஷன் நடக்கும். இப்போ பிப்ரவரியில் விட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஏப்ரலில் தான் எக்ஸாம் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு பாசிபிலிட்டி அப்போ கிடையாது. சரிங்களா? இப்போ ஜனவரியில் விட்டால் வேணால் மார்ச்சில் வைக்கலாம். பட் இதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப 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 கம்மி. 99% இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஜூன் மாதம் அந்த ரேஞ்சில் தான் வந்து என்ன சொல்கிறது நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நான் வந்து இதை மனசில் வச்சு தான் போய்கிட்டு இருக்கேன். அதனால தான் ஸ்லோவாக போகிறேன். சரிங்களா? நான் வந்து காரணம் இல்லாமல் இவ்வளோ ஸ்லோவாக நடத்தலை. எப்படியும் ஜூனுக்கு அப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு பார்த்தா அப்படி தான் வருது. ஜனவரியில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டால் மார்ச்சில் எக்ஸாம் வைக்கணும். அதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா ஒருவேளை எலெக்ஷன் டேட் இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்து வந்துடும். அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்ததுன்னா எக்ஸாம்லாம் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதே மாதிரி பிப்ரவரியில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டால் ஏப்ரலில் வந்து எக்ஸாம் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏப்ரலில் மேவில் தான் எலெக்ஷனே நடக்கும். ஸோ அதனால் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அப்படி இப்படி பார்த்தோன்னா கண்டிப்பாக ஜூன் இல்லைனா ஜூனுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் வரத்துக்கு இப்போதைக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலிட்டியும் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கும் முடிச்சிடலாம். அதாவது அதில் ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு முடிப்போம் அப்படின்ட்டு தான் இப்போதைக்கு நான் ஸ்லோவாக போகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து புதுசாக படிக்கிறவங்களும் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ புதுசாக படிக்கிறவங்களும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த பாலிட்டி, ரீசனிங் இதெல்லாம் புரியணும்னா கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே சில ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ், சில பிலோ ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கேன். அண்ட் ஃபைனலாக திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். சிலபஸ் நமக்கு இதுதான். சரிங்களா? ஆனால் இதில் இருக்க எல்லாத்தையும் நான் இதே மாதிரி ஸ்லோவாக நடத்த போகிறது கிடையாது. தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் நீங்கள் படிச்சிடலாம். என்னென்ன படிக்கணும்னு மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஸ்லோவாக தான் சொல்லி கொடுத்தாகணும். அதான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக உங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சில சப்ஜெக்ட் மட்டும்தான் நாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த சயின்ஸ், ஜாக்ரஃபி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி
இந்த தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் குயிக்காக போயிடலாம். ஏன்னா இப்போ இதில் பாருங்கள், இந்த புவியியல், அப்புறம் இந்த தமிழ்நாட்டுடைய வரலாறு, இந்திய வரலாறு, தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இதிலலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான் அதிகமாக இருக்கும். நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி தான், ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். இடையில நிறைய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதாவது தகவல்கள் நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த தகவல்களை நம்ம மனப்பாடம் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம இதுவுமே படித்து மனப்பாடம் பண்ணுறது தான், சரிங்களா? நிறைய ஸ்கீம்ஸ் வரும், அப்புறம் கவர்மெண்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம படித்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ரைட்டுங்களா? இதில் புரிஞ்சிக்கலாம் ஒன்றுமே இருக்காது. ஸோ முழுக்க முழுக்க தகவல்களாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் புவியியலில் சில விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இதுலேயும் நிறையா வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சயின்ஸுக்கெலாம் நம்ம அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறதே கிடையாது. ஏன்னா இதுலேருந்து 5 கொஷின் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் படிச்சுட்டு போனாலும் சரி, படிக்காம போனாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஒரு 2 கொஷின் இதில் அவுட் ஆகிடும், சரிங்களா? பாக்கி இருக்கிற 3 கொஷினில் பார்த்தீங்கன்னா 1 எப்படியும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த கரண்ட் அஃபேர்ஸை எய்ம் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற 2 கொஷினை எய்ம் பண்ணோம்னா போதும். ஸோ இதில் ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய படிக்கணும். அப்படி படித்தாலும் அது கரெக்டாக வந்து ஞாபகத்தில் இருக்காது. ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் இதுக்கெலாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். நம்மளுடைய இலக்கு பார்த்தீங்கன்னா தமிழ், அப்புறம் பாலிட்டி, ஆப்டிடியூட், தமிழ்நாடு வரலாறு, அப்புறம் வந்து இந்த சப்ஜெக்ட் இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். ஸோ இந்த மாதிரி சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம வெயிட்டேஜ் கொடுப்போம். அதுவும் இதில் சில சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் நாம் பொறுமையாக பார்ப்போம். அதாவது நம்மளுடைய கிளாஸஸ் வந்து பொறுமையாக இருக்கும். அதுவும் புதுசாக படிக்கிறவங்களையும், வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்களையும், அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிக்கிறவங்களையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து மேலோட்டமாக சொன்னாலே கண்டிப்பாக புரிஞ்சிடும், ரைட்டுங்களா? பட் நாம் வந்து மற்றவங்களையும் யோசிக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்கிறேன், சரிங்களா? நீங்கள் வந்து நம்ம கிளாஸஸ் போக மேற்கொண்டு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கோம், அது உண்மை தான். பட் அது காரணம் இந்த இலக்கை வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான், சரிங்களா? ஸோ இதை பண்ணிட்டோன்னா நம்ம வந்து வெற்றிக்கான அந்த முதல் படிக்கட்டில் காலை வச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாகும். ஸோ அதனால தான் நம்ம ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதான்.